ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம இங்கிலீஷ் பேசும்போது சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ளூவன்சி கிடைக்கும். அப்படி உள்ள வேர்ட்ஸில் சில என்னன்னா பேசிக்கலி, லிட்ரலி, இவென்ச்சுவலி, இது மாதிரி ஒரு 10 வேர்ட்ஸ் இன்னைக்குள்ள லெசனில் பார்க்கலாம். இதை நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ளூவன்சி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடைக்கும் அப்படிங்கிறதான். Now let's get into the lesson. The first word in today's lesson is basically. இதுக்கு மீனிங் அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம். For the most part, பெரும்பாலான அப்படின்னு சொல்லலாம். பை அண்ட் லார்ஜ் அண்ட் ஜென்ரலி, பெரும்பாலும் அப்படின்ட்டு அர்த்தம் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். பேசிக்கலி தே ஆர் சிம்பிள் பீப்புள். அடிப்படையில் பார்த்தோம்னா அவங்க சிம்பிள் பீப்புள், எளிய மக்கள். அவ்வளோ ஒன்றும் ஆடம்பரம்லாம் கிடையாது, சிம்பிள் பீப்புள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹீ இஸ் பேசிக்கலி கரெக்ட். பேசிக்காக பார்த்தோம்னா ஹீ இஸ் கரெக்ட், அதாவது அடிப்படையில் அவன் கரெக்ட். அவன் கொஞ்சம் அப்படி எப்படின்னு இருந்தால் கூட பேசிக்கலி ஹீ இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே தான், யோர் ஆன்சர் இஸ் பேசிக்கலி கரெக்ட். நீங்கள் சொல்கிற பதில் பேசிக்கலி கரெக்ட், பெரும்பாலும் கரெக்ட், அதாவது அடிப்படையில் கரெக்ட். சில இடங்களில் ஒரு மாதிரி அங்கிட்டு இருக்குது, இருந்தால் கூட பேசிக்கலி யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வேர்டை பார்க்கலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் லிட்டரலி, அதாவது உண்மையாக அப்படின்னு அர்த்தம். லிட்டரலி அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய லிட்டரலி அப்படின்ட்டு அந்த டீயை அழுத்தி சொல்லக்கூடாது. இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் ஸ்டேட்ஸ், அது குறிப்பிடுவது போல உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு சென்டென்ஸு சொல்கிறேன். த பார்ட்டி வாஸ் அட்டெண்டட் பை லிட்டரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பார்ட்டியை உண்மையிலேயே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதை அந்த லிட்டரலி அப்படிங்கிறது, அதாவது உண்மையாகவே அப்படின்னு சொல்லாமல் கூட சொல்லலாம். இந்த பார்ட்டி வாஸ் அட்டெண்டட் பை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், அந்த பார்ட்டியை நூற்றுக்கணக்கான பேர் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு அந்த லிட்ரலி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே நூற்றுக்கணக்கான பேர் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் லிட்ரலி அப்படின்னு போடுறீங்க. ஸோ அதாவது இட் இஸ் யூஸ் டு எம்ஃபசைஸ் த ட்ரூத் அண்ட் அக்யூரசி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் டிஸ்கிரிப்ஷன். இங்கே ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த சென்டென்ஸில் எது? அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது. அந்த இதை எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் இந்த லிட்ரலி அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஒழிய ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணல, மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலை, இல்லைன்னா ஒரு ஃபிகரேட்டிவாக பேசுகிறதுக்கும் சொல்லலை, இல்லாட்ட ஒரு மெட்டஃபாரிக்கலாக பேசுகிறதுக்கும் சொல்லலை. ஃபிகரேட்டிவ், மெட்டஃபாரிக்கல் அப்படின்னா என்னென்னா ஒன்றை சொல்லி அது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பிட்டு சொல்கிறது, ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறது. அதுக்கு அந்த மெட்டஃபர் இல்லாட்ட ஃபிகரேட்டிவ்லி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி கிடையாது. இது என்னன்னா இது எப்படி இருக்குன்னா, இன் அ வே தட் யூசஸ் ஆர்டினரி ஆர் பிரைமரி மீனிங் ஆஃப் த டேர்ம் ஆர் எக்ஸ்பிரஷன். இந்த லிட்ரலிக்கு என்ன மீனிங்னா அந்த ஆர்டினரி பிரைமரி மீனிங்கை சொல்லக்கூடியது அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வேர்டு தான் அந்த லிட்ரலி அப்படின்ட்டு. லிட்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்னா அந்த லிட்ரலி அந்த அது இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுங்கனுடைய மீனிங் பிரைமரி மீனிங் தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த லிட்ரலி அப்படிங்கிறத கொண்டு வரோம். பிரைமரி மீனிங் தான், ஆர்டினரி மீனிங் தான், அது எக்ஸாஜரேட்டடாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த லிட்ரலி அப்படின்ட்டு கொண்டு வரோம். இப்போ சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்ப்போம். ஹி டுக் த ரிமார்க் லிட்ரலி, அவர் இந்த கருத்தை அப்படியே உண்மையாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். த வைரஸ் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லிட்ரலி மில்லியன்ஸ் ஆஃப் டெத்ஸ், அதாவது உலகத்தில் எத்தனை பேர், மில்லியன்ஸ்னால் லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் இந்த வைரஸ் தான். லிட்ரலி உண்மையாகவே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எக்ஸாஜரேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா நிறையா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டைட் இல்லையா அந்த வைரஸ்னால. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தேர் வேர் லிட்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் டு ரீட் இன் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் இருக்குது, அது இவ்வளோ தடியாக இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குன்ட்டு லிட்ரலி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ஜென்ரலாக எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மீனிங்கு. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இன் எஃபெக்ட், அதாவது கிட்டத்தட்ட
வெர்ச்சுவலி அப்படிங்கிறது கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னொரு சைடில் உள்ளவங்க. எப்படின்னா இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸு சொல்கிறேன். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் வயலன்ஸ் பிட்வீன் 2 groups ஆஃப் பீப்புள். 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வயலன்ஸ் இருக்குது. அடிச்சுக்கிறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க, அருவாலை வச்சு வெட்ட வர்றாங்க, அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது. அதில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். என்ன செய்கிறது? ஐ ஹேட் டு ரன் லிட்ரலி லைக் அ டாக் டு ரீச் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாய் மாதிரி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி லிட்ரலி ரேன் லைக் அ டாக் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி இருக்குது. அதுக்கும் கூட லிட்ரலி யூஸ் பண்ணலான்னு சில பேர் சொல்கிறாங்க. முதல்ல கரெக்டான மீனிங் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதுக்கும் சொல்லலாம். இன் எஃபெக்ட், ஏன்னா கிட்டத்தட்ட அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன் எஃபெக்டாகவும் வெர்ச்சுவலாகவும் இருக்கிறது. வெர்ச்சுவல்னா என்னென்னா, அதாவது வெர்ச்சுவல்னா கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா வெர்ச்சுவல் ஹியரிங் இன் த கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டா வெர்ச்சுவல் மீட்டிங் இந்த கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. வெர்ச்சுவல் மீட்டிங்னா கிட்டத்தட்ட மீட்டிங் நடக்கிற மாதிரி. அந்த கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுக்கு வெர்ச்சுவல். இன் எஃபெக்ட் அதுக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒன் மோர் சென்டென்ஸு பார்ப்போம். ஹீ லிட்ரலி கில்ட் மீ வித் ஹிஸ் போரிங் ஸ்பீச். அவன் பேசியே என்னைய சாடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹீ லிட்ரலி கில்ட் மீ வித் ஹிஸ் போரிங் ஸ்பீச். இது கரெக்டாக இருக்கா? லிட்ரலி எதுக்கு யூஸ் பண்ணலாமா? எப்படி சாலி நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோம், ஆனால் லிட்ரலி கில்ட் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. ஒரு இன்எஃபெக்ட் கில்ற மாதிரி என்னை கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படியும் கூட சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முதல்ல சொல்கிற மாதிரி உண்மையாகவே அதை எந்த வேர்டு போட்டிருக்குமோ அந்த வேர்டுக்குள்ள மீனிங் வர்ற மாதிரி உள்ளதுக்கு தான் லிட்ரலி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. இதை ஒன்று பார்த்துக்கோங்க. எப்படியும் பாருங்கள், நம்ம என்னுடைய சஜஷன் என்னன்னா, எது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கோ அதுக்கு தான் இந்த லிட்ரலி யூஸ் பண்ணணும். ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக ஒரு இந்த மாதிரி லிட்ரலி கில் மீ லைக் அ டாக், லிட்ரலி கில் மீ வித் இஸ் போரிங் ஸ்பீச், நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த லிட்ரலி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்டென்ஷன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வேர்டை we discussed the word literally in greater details. Now we will discuss the rest of the words one by one. The third word is incidentally. தற்செயலாக அப்படின்னு அர்த்தம். நாட் இன்டென்ஷனலி, வேண்டுமென்றே அல்ல. ஹி வென்ட் டு த மார்க்கெட் டு பை சம்திங். மார்க்கெட்டுக்கு ஏதோ வாங்கத்தான் போனான். இன்சிடென்டலி ஹி மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட் தேர். அதாவது திடீர்னு ஒரு தற்செயலாக அவன் அந்த ஃப்ரெண்டை அங்கே பார்த்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆனஸ்ட்லி. ஆனஸ்ட்லின்னு தான் சொல்லணும், ஹானஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. அங்கே ஹைச்சு வர்றதுனால ஹான்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். நேர்மையாக அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் சீக்கிங், அதாவது ஏமாற்றம் இல்லாமல், வித்தவுட் சீட்டிங். அண்ட் ரியலி, உண்மையில், ஜெனுவின்லி, உண்மையாக அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ஆனஸ்ட்லி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். அவனை பார்த்து உண்மையிலேயே நேர்மையாக உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அவனை பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் ஹாவ் மணி டு கிவ் யூ. அதாவது somebody wants you to lend him some money, but you say honestly I don't have money to give you. உண்மையில், அதாவது நேர்மையாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா என்கிட்ட மணி இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நார்மலி. நார்மலினா சாதாரணமாக அப்படின்னு அர்த்தம். நார்மலி அப்படின்ட்டு ஆறு அழுத்தி சொல்லக்கூடாது, நார்மலி அப்படின்னு சொல்லணும். இதுக்கு சாதாரணமாக அப்படின்னு மீனிங்கு யூஸ்வலி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா இன்னும் ரொட்டீன் மேனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக உள்ள இது அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ ஒய் ஹீ இஸ் ஆக்டிங் கிரேசி டுடே. அவன் ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக கிரேசியாக நடக்கிறான்னு எனக்கு தெரியலை. நார்மலி ஹீ டசன்ட் மிஸ்பிஹேவ். அவன் எப்போதும் பிஹேவியர் நல்லா தான் இருக்கும், மிஸ்பிஹேவ் நார்மலாக பண்ணுறது கிடையாது. நார்மலி ஹீ இஸ் அ குட் சைல்டு அப்படின்னு சொல்கிறேன். எப்போதும் நல்ல பையன்தான் அவன்னு சொல்கிறீங்க. ஸோ நார்மலி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஜென்ரலி. இதை ஜெனரலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்ரலிக்கு மீனிங் என்னன்னா பொதுவாக அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி, மோஸ்ட் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். வித் ரிகார்ட் டு த ஓவரால் பிக்சர், அதாவது ஒட்டுமொத்த நிலைமையை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுவாங்க, மொத்தமாக பார்க்கும்போது அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலி.
he talked generally about his plans. அவருடைய பிளான்ஸை பற்றி பொதுவாக பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஐ ஹேட் அ ஜென்ரலி குட் டே, இன்னைக்கு முழுவதும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து த பேபி ஜென்ரலி வேக்ஸ் அப் 3 times டியூரிங் த நைட். பொதுவாக அந்த பேபி வந்து நைட்டு 3 தடவை முழிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜென்ரலி வேக்ஸ் அப், பொதுவாக முழிக்குது அப்படின்ட்டு. ஜென்ரலி ஸ்பீக்கிங் பீப்புள் லைக் ஹர் அஸ் அ லீடர். அஸ் அ லீடர் அவளுக்கு வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, திறமை இருக்குது. அதனால் ஜென்ரலி பீப்புள் லைக் ஹர் அஸ் அ லீடர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜென்ரலிக்கு இன்னொரு ஈக்குவலண்ட் வேர்டு என்னென்னா ப்ராட்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராட்லி ஸ்பீக்கிங், அதுக்கு வந்து ஒரு விசாலமான பார்வையில் பார்க்கும்போது அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி, அதாவது நம்பிக்கையுடன். ஹோப்ஃபுல்லி திங்ஸ் வில் கெட் பெட்டர் சூன் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் நல்லா ஆகணும் அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோப்ஃபுல்லி த ரெயின் வில் எண்ட் சூன். நசுண்டு ரெயின், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீங்க. ஹோப்ஃபுல்லி த ரெயின் வில் எண்ட் சூன், அது முடிய போகுது அப்படின்ட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். த நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ப்ராபப்ளி. இதுக்கு மீனிங் வந்து அநேகமாக அப்படின்ட்டு. இங்கிலீஷில் மீனிங் வந்து இட் சீம்ஸ் ரீசனபிளி ட்ரூ, ஃபேக்சுவல் ஆர் டு பி எக்ஸ்பெக்டட். எதிர்பார்க்கலாம், அது உண்மைன்னு எதிர்பார்க்கலாம் ப்ராபப்ளி அப்படிங்கிறது. இல்லாட்டா வித்தவுட் மச் டவுட், அதாவது சந்தேகத்தோடு இருக்க வேண்டாம். ப்ராபப்ளி ட்ரூவாக இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க ப்ராபப்ளி போட்டு பேசும்போது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இட் வில் ப்ராபப்ளி ரெயின். ஒரு ரெயின், மழை பெய்யறதுக்கு அநேகமாக மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் த ஸ்கை இஸ் க்ளவுடி அண்ட் ஓவர்காஸ்ட், ப்ராபப்ளி இட் வில் ரெயின் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீ ஃபெயில் த எக்ஸாம். அவன் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணிட்டான். தட் வாஸ் ப்ராபப்ளி பிகாஸ் ஹி வாஸ் சிக். அவன் ஏன் ஃபெயில் ஆனான்னா அவன் வந்து அந்த எக்ஸாம் டயத்தில் வந்து கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தான். ஹீ ஃபெயில்டு ப்ராபப்ளி பிகாஸ், அந்த ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இனிஷியலி. இனிஷியல் ஷா வரணும். இனிஷியலி ஆரம்பத்தில் அப்படின்னு அர்த்தம். அட் த பிகினிங் ஆர் அட் ஃபர்ஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. த ரீசன் ஹீ இனிஷியலி கேம் ஹியர் வாஸ் டு ஃபைண்ட் ஒர்க். இங்கே ஏன் வந்தானா ஒரு என்னவாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்தான் ஆரம்பத்தில், இனிஷியலி. somehow he got a chance to enter films. ஃபிலிம்ஸில் என்டர் பண்ணுறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஹீ ஹாஸ் நவ் பிகம் அ பிக் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி இனிஷியலி ஹீ கேம் ஹியர் ஃபார் ஒர்க் அப்படி தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். இனிஷியலி த சிம்டம்ஸ் ஆர் மைல்டு. ஆரம்பத்தில் அந்த சிம்டம்ஸ், அறிகுறிகள் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். பட் வி ஷுட் டேக் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. தோ இனிஷியலி த சிம்டம்ஸ் ஆர் மைல்டு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். த லாஸ்ட் வேர்ட் இன் டுடேஸ் லெசன் இஸ் இவென்ச்சுவலி. இதுக்கு மீனிங் வந்து இறுதியில் இல்லாட்ட முடிவாக அப்படின்னு சொல்லலாம். ஆன் அன்ஸ்பெசிஃபைடு லேட்டர் டைம், அதாவது லேட்டர் டைமில் பின்னால் வந்து முடிவாக போகுது, ஆனால் அன்ஸ்பெசிஃபைடாக இருக்குது. எப்போ முடிவாக போகுது அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இவென்ச்சுவலி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். இவென்ச்சுவலி ஐ டிட் கெட் பெட்டர். நல்லா ஆகிட்டேன், எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஸோ ஐ ரிட்டர்ன் டு ஒர்க், அந்த வேலைக்கு திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ எம் ஷுர் தட் வி வில் சக்சீட் இவென்ச்சுவலி. கடைசியில் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். ஐ எம் ஷுர் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. எப்போ வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த இவென்ச்சுவலி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறீங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி உள்ள வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் பிகம் ஃப்ளூவெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.